ஒரு ட்ரெஸ்ஸு கடையிலையோ இல்லை வேறு ஏதோ ஷாப்பிங் பண்ணுறப்ப நம்ம பேசுகிற கான்வர்சேஷனை ஹிந்தியில் இன்றைக்கி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கடைக்காரரும் வாங்குறவங்களும் பேசுகிற கான்வர்சேஷன் டைப் பார்க்கலாம். போனோன்னே என்ன சொல்லுவோம், நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னும்ல, அது எப்படி சொல்லலாம்னா நமஸ்தே முஜே குச் ட்ரெஸ் தேக்னி ஹை அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ் தேக்னி அப்படின்னா ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். நமஸ்தேனா ஹலோ அப்படின்றோம்ல, அதான் நமஸ்தே. ஸோ அவங்க பதிலுக்கு என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்கலாம், கிஸ் தரக்கி ட்ரெஸ் சாகியே. கிஸ் தரக்கி அப்படின்னா எந்த மாதிரியான, ட்ரெஸ் சாகியேனா ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்குறது, சாகியேனா வேண்டும். எனக்கு பார்ட்டி ட்ரெஸ் இல்லை வேறு ஏதோ கல்யாணத்துக்கு வேணுன்ற ட்ரெஸ் வேணும்னு கேட்குறோம். அது எப்படி கேட்கலாம், முஜே பார்ட்டி வியர் ட்ரெஸ் சாகியே அப்படின்னு கேட்குறோம். புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்லுவார், யஹ் நயி கலெக்ஷன்ஸ் ஹை. இங்கே பாருங்கள் புது கலெக்ஷன்ஸ், பாருங்கன்னு மரியாதை எப்படி சொல்லலாம், தேக்கியே அப்படின்னு அர்த்தம். இதுவே தேக்கோ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். ஓகேங்களா, தேக்னி அப்படின்னா பார்க்குறேன்னு நம்ம சொல்கிறது தான் தேக்னி. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பார்க்குறப்ப இது நல்லா இருக்கே, இதோட விலை என்னன்னு கேட்குறோம். யஹ் பஹுத் அச்சா ஹை, இது நல்லா இருக்குது. இஸ்கா தாம் கியா ஹை, இதோட விலை என்ன. தாம்னா விலை அப்படின்னு அர்த்தம். கீமத்துன்ற வேர்டையும் விலை அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அவர் விலை சொல்கிறாரு. 2000 ரூபாயேக்காக, இது 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு விலையை சொல்லிடுறாரு. பதிலுக்கு என்ன கேட்போம், கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லுவோம். தோடா கம் கீஜியே. தோடானா கொஞ்சம், கம்னா குறைக்கிறது, கீஜியேனா செய்யுங்கள்னு மரியாதையாக சொல்கிறது. கரோ அப்படின்னா செய்யின்னு அர்த்தம், கீஜியேனா செய்யுங்கள். அவங்க உடனே குறைச்சிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, நஹி மேடம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஹை அப்படின்றாங்க. அதாவது ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நஹின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கலாமான்னு எப்படி கேட்கணுன்னா, கியா மை ட்ரையல் கர் சக்தி ஹூ. கர் சக்தினா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது. எப்படி சொல்லலாம், ஹா ட்ரையல் ரூம் உதர் ஹை அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியும் வஹான்னா அங்கே, யஹான்னா இங்கே. இதே மாதிரி உதர் இதர்னாலும் சேம் மீனிங் தான். உதர்னா அங்கே, இதர் அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். டைரக்ஷன்ஸை வச்சு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லணும்னா உத்தர் இதர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு பார்த்துட்டு இது எனக்கு பொருந்தலை எப்படி சொல்லலாம், ஏக் முஜே ஃபிட் நஹி ஹை அப்படின்னு சொல்லலாம். பொருந்துது அப்படின்னா ஏக் முஜே ஃபிட் ஹே அப்படின்னு சொல்லலாம். பொருந்தலைன்னு என்ன கேட்போம், ஒரு சைஸ் பெருசாக கேட்போம். எப்படி கேட்கலாம், ஏக் சைஸ் படா திக்காயியே அப்படின்னு கேட்கலாம். ஒரு சைஸு படானா பெருசாக, திக்காயியேனா காட்டுங்கள் காண்பியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் இதை ட்ரை பண்ணுங்கன்னு வேறு ஒன்று கொடுக்குறாரு. எப்படி சொல்லுவாங்கன்னா, யஹ்வாலா ட்ரை கீஜியே. யஹ்வாலானா இந்த பொருளை, ட்ரை கீஜியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறது. கீஜியேனா மரியாதையாக சொல்கிறது, கீஜியே. போட்டு பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலாம், அப் யஹ் சஹிஹே. யஹ் சஹிஹேனா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ணுறப்ப என்ன கான்வர்சேஷன் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பிடிச்சிருந்தோன்னா என்ன சொல்கிறோம், நான் இதை வாங்குகிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறோம்ல. மைம் யஹ் கரிதூங்கி. கரிதூங்கி அப்படின்னா வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்கிறது. மைம் வந்தால் ஊங்கி, இல்லைன்னா பையனாக இருந்தால் ஊங்கா அப்படின்னு முடியணும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு. பில் போடுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம், பில் பனா தீஜியே. பனா தீஜியேனா பில்லை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் கார்டில் பணம் கட்டட்டுமா எப்படின்னு கேட்கலாம், கியா கார்டு சே பேமெண்ட் கர் சக்தி ஹூங். கார்டு சேனா கார்டால், பேமெண்ட் கர் சக்தி ஹூங் கட்ட முடியுமா கட்டலாமா அப்படின்னு கேட்குறது தான் கர் சக்தி ஹூங். செய்யலாம் எப்படி சொல்லலாம், ஹாங் கர் சக்தே ஹைங். ஆமாம் செய்யலாம், செய்யலாம் கர்த்தே அப்படின்னு ஒரு மரியாதையாக சொல்கிறாரு. ஓகே தேங்க்யூ, திரும்பி வாங்க எப்படி சொல்லலாம், தன்யவாத் ஃபிர் ஆயியே. பிறகு வாருங்கள், ஃபிர்னா பிறகு, ஆயியே அப்படின்னா வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பேரம் பேசுகிறப்ப என்ன கான்வர்சேஷன் பண்ணுறோன்றதை கற்றுக்கலாம். இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம், யக் பஹுத் மஹங்கா ஹை. மஹங்கா அப்படின்னா காஸ்ட்லி. கொஞ்சம் விலை குறைச்சிக்கலாமே எப்படி கேட்கலாம், தோடா கம் கரியே. தோடா அப்படின்னா கம்மியாக, கம் கரியேனா குறைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்குறது. ஃபைனலாக என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல, எப்படி கேட்கலாம், ஆகிரி கீமத் கியாகை. ஆகிரினா ஃபைனலாக, கீமத்னா விலை. ஃபைனலாக என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம்.
கொஞ்சமாச்சு விலையை குறைங்க எப்படி சொல்லலாம்? குச் தோ கொஞ்சமாவது, கம் கரியே குறையுங்கள் கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் கர்னானா செய்கிறது, கரியே அப்படின்னா குறையுங்கள் அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார்மில் கேட்குறோம். நான் இவ்வளோ விலை கொடுக்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? மை இத்தனா நஹி தூங்கா, பையனாக இருந்தால் தூங்கா, தூங்கி அப்படின்னா பெண்ணாக இருந்தால் தூங்கின்னு யூஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. மை இத்தனா நஹி தூங்கா. ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க எப்படி கேட்கலாம்? 500 மே தே தீஜியே. கொடுங்கள் அப்படின்னா தே தீஜியே. இது அதிகமாக இருக்குது, குறைச்சிக்கோங்க. இந்த லைன் எப்படி சொல்லலாம்? யஹ் ஜியாதா ஹை, இது அதிகமாக இருக்குது, கம் கரியே குறைத்து கொள்ளுங்கள். மற்ற கடையிலலாம் விலை குறைஞ்சிருக்கே, இது எப்படி சொல்லலாம்? தூஸ்ரி துக்கான் மே, மற்ற கடைகளில் சஸ்தா ஹை, சஸ்தானா மலிவாக இருக்குது, மகங்கானா காஸ்ட்லி, சஸ்தானா விலை குறைவு. நான் இன்னும் பார்க்குறேன், இது எப்படி சொல்லலாம்? மைம் அவுர் தேக்தா ஹூங். அவுர் தேக்தானா இன்னும் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க? வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா விடுங்க. இது எப்படி சொல்லுவார்? ஆகிரி 700, ஃபைனலாக 700ங்க. லே லோ எடுத்துக்கோங்க, யா அப்படின்னா இல்லைன்னா, சோடுதோ விடுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆகிரி 700, லே லோ, யா சோடுதோ அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பக்கமும் பேசிட்டு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லுவாங்க? ஓகே, ஒரு 800க்கு முடிச்சுக்கலாம். இது எப்படி சொல்லலாம்? சலியே 800 மே ஃபைனல் கரியே. ஃபைனல் கரியேன்னா ஃபைனல் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்றதை ஹிந்தியில் என்னை கற்றுக்கிட்டீங்க. இது மட்டும்தான் கான்வர்சேஷனான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் வேறு மாடல்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்த வரைக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சம்திங் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.